கூப்பாடு போடுபவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி 83 ஐயா அரெஸ்ட் ஆகிறாரு. 150 பஸ்கள் எரிக்கப்படுகிறது. 15,000 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். எதற்காக ஐயா கைதானார்? சிறுபான்மையுடைய சமுதாயத்தை சார்ந்த நம்மளுடைய ஷேக் முகிதீன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கை நட்சத்திரமே, புலிக்கு பிறந்த புலியே, மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே, பாட்டாளி சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. சாராய மாபியாக்கள் அச்சுறுத்திய போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது ஒரு சிறு துளி கூட அன்புமணியிடம் இல்லையே. மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு இதுவே என் கட்டளை என்று சொன்னார்கள். அன்புமணி அவர்கள், ஐயா சொன்னால் அதுவே சாசனம் என்று, நான் முதல்வரானால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று அறிவித்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் நான் அதை அமுல்படுத்துவேன் என்று வழக்கறிஞர் பாலு மூலமாக அன்புக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்கள் இன்று உச்ச நீதிமன்றம் மூலமாக 90,000 கடைகளை மூடியுள்ளார்கள். எங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பிலே அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கங்களே, கூப்பாடு போடுபவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று கூப்பாடு போடுபவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஜாதி கட்சியா? அட பைத்தியங்களே, இது ஜாதி கட்சி இல்ல, சாதிக்கிற கட்சி, சாதித்த கட்சி, சாதிக்க போகிற கட்சி என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். என்ன திறமை இல்லை எங்கள் அன்புமணியிடம்? அவர் ஒன்று புடக்காளி வழியா இங்கே வரவில்லை. மத்திய அமைச்சராக இருந்து மாபெரும் சாதனைகளை செய்து வந்தவர் தான் இந்த அன்புமணி அவர்கள். ஐநா சபையிலே 172 நாடுகளும் என்று கரவொலி எழுப்பி பாராட்டு பெற்றவர் தான் இந்த அன்புமணி அவர்கள். இந்தியாவில் யாராவது ஒருவர் பாராட்டியிருப்பார்களா? குறிப்பாக தமிழகத்திலே, இந்தியா கடந்து உலக அளவிலே பாராட்டு பெற்றவர் தானே அன்புமணி அவர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஓடோடி வருபவர்கள் அன்புமணி அவர்கள். காவேரிக்கும் குரல் கொடுக்கிறார், தாமிரபரணிக்கும் குரல் கொடுக்கிறார். ஜல்லிக்கட்டுக்கு தனி ஒரு ஆளாக பிரதமர் வீட்டின் முன்பு துணிவோடு அமர்ந்த ஒரு பச்சை தமிழன் அன்புமணி அவர்கள். அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதா? அவர் ஆளக்கூடாதா? He is brilliant person. சந்திரபாபு நாயுடு அவர்களை ஹைடெக் முதல்வர் என்று சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் அவரை தேர்ந்தெடுத்தார்கள். தமிழக மக்களே, நீங்கள் வாக்களியுங்கள் அன்புமணி அவர்களுக்கு. மல்டி சூப்பர் ஹைடெக் முதல்வராக இந்தியாவை, தமிழகத்திலே சிறந்த முதல்வர் என்று இந்தியாவிலேயே பாராட்டுப்படக்கூடியவராக வருவார் அவர்கள். ஜாதி கட்சி மேல் யாரும் சொல்லாதீங்க. மக்கள்களே, இஸ்லாமிய இயக்கங்களே, ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது. 1993 ஐயா அரெஸ்ட் ஆகிறாரு. 150 பஸ்கள் எரிக்கப்படுகிறது. 15,000 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். எதற்காக ஐயா கைதானார்? இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏவப்பட்ட அந்த தடா சட்டத்தை எதிர்த்து ஐயா அவர்கள் போராடி கைதாகிறார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்தது எண்ணற்றவை, ஏராளம் ஏராளம். நாங்களெல்லாம் ஐயாவிடம் போய் சொன்னோம், ஐயா எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று. ஐயா அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு அவர் வாழ்வுரிமை, பிறப்புரிமை, அதை யாரிடம் பிச்சை ஏற்க தேவையில்லை என்று சொல்லி 4 மண்டல மாநாடுகளை நடத்தினார்கள். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்திருக்கலாம், ஆனா அதை கொடுக்க வைத்தது யார்? 7 மண்டல மாநாடுகளை நடத்தி மாபெரும் வெற்றியை தேடி தந்தவர் ஐயா அவர்கள். கலைஞர் கையெழுத்து போட்டிருக்கலாம், ஆனா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா யாரும் சொல்லுவான், காந்தியடிகளை சொல்லுவான். ஆனா கொடுத்தது யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. ஆகவே இஸ்லாமிய இயக்கங்களே, நம்மளோட தோளோடு தோள் நிற்க அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் துணிந்து நிற்கிறார்கள். ஆகவே நீங்களெல்லாம் கரம் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு நன்றி கூறி வணங்குகிறேன்.